ஹாய் செல்லம் வணக்கம். எக்ஸசைஸ் 1.13ல ஃபஸ்ட்டுமா பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்புகளை நேர்மாறு அணிக்காணல் முறையில் தீர்க்க. எந்த முறையில்? நேர்மாறு அணிக்காணல் முறையில். நேர்மாறு அணினா ஏ இன்வர்ஸ் வச்சு போடணும். இது தீர்க்கிறது தான் ஈஸியாக நம்ம தீர்த்துட்டு போடலாம். தீர்க்கன்னு கொடுத்துட்டாங்கனாவே நீங்கள் 9th படித்தது தான், இது 8th படித்தது இல்லையா? xy ஈக்குவல் டு இங்கே 2 எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல 2 எக்ஸை வர வைக்கணும். இப்போ 2x 2ஆல் பெருக்கணும். இது 2ஆல் பெருக்கணும், இது 2ஆல் பெருக்கணும். ஒன்றுமே இல்லாத சமயம் 1 இருக்குதுன்னு அர்த்தம். 2 2 4y ஈக்குவல் டு -3 2 6. 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு -2. இப்போது குறிகள் ஒரே மாதிரி இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இது கேன்சல். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ஒரு ஒய் ஈக்குவல் டு 2, இது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 6லேருந்து 2 கழிச்சா 4. ஒய்யினுடைய மதிப்பு 4 இருந்துச்சுன்னா எக்ஸினுடைய மதிப்பு என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய், ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பு 4 2 8 ஈக்குவல் டு -3. எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. ப்ளஸ் 8 அந்த பக்கம் போச்சுன்னா -8 மாறும். அப்போ ஆன்சர் என்ன சாமி? -11. அப்போ தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு -11, ஒய் ஈக்குவல் டு +4. எப்போது? சாதாரணமாக நீங்கள் முன்னாடி தெரிஞ்சதுள்ள படித்ததாக இருந்தால். ஆனால் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நேர்மாறு அணி மூலம் காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அவங்கள இப்போ நேர்மாறு அணினா கொடுக்கப்பட்ட அணியில் எக்ஸினுடைய கீழ் ஒய்யினுடைய கீழ், எக்ஸினுடைய கீழ் ஒய்யினுடைய கீழ், அது மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சாமி அணி அமைக்கலாம்னா 2 + 5 + 1 + 2, இதுதான் ஏ என்ற அணி. எது? எக்ஸு ஒய், இது எக்ஸ் என்ற அணி. இது ரெண்டுத்தையும் போட்டு பெருக்கிட்டால் என்ன கிடைக்குமா நமக்கு சாமி? பி என்ற அணி கிடைக்கும். அந்த பி என்ற அணி தான் அது -2 -3. அதாவது ஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பி. தீஸ் இம்ப்ளாய்ஸ் எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை அப்படின்னா, எக்ஸ் மதிப்புனா எக்ஸ்ஒய்னுடைய மதிப்பு தேவைன்னா பெருக்கலாக இருக்கிற ஏதான பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். வகுத்தல்னா 1/a அடுக்கு 1ன்னு அர்த்தம். அடுக்கு 1 இருந்துச்சுன்னா மேலே வரும்போது மைனஸ், அது பேர் தானே சாமி? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இப்போ இதில் தான் சாமி இருக்கும். சில புரியுதா? இப்போது எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ், ஓகே, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஓகே, ஏ இன்வர்ஸ் எனக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். we know that ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into RJ. ரைட் சாமி? சாரி, RJ. இப்போ 1 by determinant of A என்னதுமா? determinant of A ஈக்குவல் டு இந்த ஏ மேலேருந்து கீழே பெருக்குங்க. 2 2 4, கீழே இருந்து மேலே போகிறங்க 1 5 5, கீழே இருந்து போகும்போது குறி மாறணும் -5, +5 தான் -5. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி மைனஸ். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் என்னால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by -1 இன்ட்டு அட்ஜே அப்படி போட்டுக்கோங்க. இங்கே அட்ஜே அப்படின்னு சொன்னால் 2/2ல் அட்ஜேவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன சாமி? இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? 2 + 2 + 2 அவ்வளோதான் இருக்குது. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. குறிய மாத்திரம் +5 இருந்தால் -5, +1 இருந்தால் -1. ஓகே, ஸோ இன்ட்டு அட்ஜே. அட்ஜேன்றது என்னது? 2 -5 -1 +2, தட் இஸ் ஈக்குவல் டு எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா எதுன்னு கிடைக்கும்? மைனஸ் இருக்குது. ஸோ குறியை மாற்றிடணும். 1ஆல் பெருக்கும்போது அதுதான் கிடைக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் -2 +5 +1 -2. சில புரியுதா? -1 எடுத்து உள்ளே பெருக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஏ இன்வர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது யார் கூட சாமி? பி கூட பெருக்கணும். அப்போ பி யார்? -2 +5 +1 -2, இதுதான் ஏ இன்வர்ஸ். இன்ட்டு பின்றது யார்? இதுதான் ஆன்சர். -2 -3. ஸோ -2 -3 ஈக்குவல் டு இதுதான் யாரப்பா? எக்ஸ். இல்லைனா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இதை மதிப்பு கண்டுபிடிது. ஈக்குவல் டு ஒரு நிறை ஒரு நிரல் முதல் உறுப்பு எழுத போகிறோம். 2 4 +4 5 15 -15. இரண்டாவது நிரல் தான் இரண்டாவது உறுப்பு எழுதணும். அடுத்து நிறை பாருங்கப்பா. 4 2 -2 3 6 +6 எக்ஸ். திஸ் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறிப்பிட்டால் -11. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ். ஸோ தீஸ் இம்ப்ளாய்ஸ் x ஈக்குவல் டு
-11 y = +4 அல்லது தீர்வு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்வு -11, +4. ஏன்னா எக்ஸ் தான் முன்னாடி போடணும், y பின்னாடி போடணும். ஓகே சாமி, தேங்க் யூ.